கன்னி ராசிக்காரர்கள் எப்போவுமே கன்னி ராசிக்கார ஆணாக இருந்தால் ஒரு பெண்கள் கூட்டம் அவங்கள சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கூட்டம் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா கன்னி ராசின்ற மாதிரி. ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குங்க சார்? திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது இவங்க இயல்பாகவே தன்னுடைய கணவனாக இருக்கட்டும், அந்த மனைவியாக இருக்கட்டும் அழகாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட பல கன்னிராசி அன்பர்களுக்கு நீ எதற்கும் சரியில்லை, நீ இப்படித்தான், நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, நான் அழகாக இருக்கேன் பார்த்தியா, நான் அறிவாக இருக்கேன் பார்த்தியா, ஒன்றை இது இருக்கா அப்படி கேட்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு லைஃப். கன்னி ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்? திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டு யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா காதலில் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா நம்முடைய கன்னி ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடலாம்? தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடு அவங்க போய் ஃபாலோ பண்ணாங்கன்னா. கன்னி ராசி என்பவர்களுக்கு பார்த்தோம், இதில் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கன்னி ராசிக்காரர்கள் எப்போவுமே கன்னி ராசிக்கார ஆணாக இருந்தால் ஒரு பெண்கள் கூட்டம் அவங்கள சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கூட்டம் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா கன்னி ராசின்ற மாதிரி. ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குங்க சார்? கன்னிராசி அன்பர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே யோகக்காரங்க சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பணம், பொருள், அப்புறம் வீடு, அப்புறம் அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம்னு எதையும் எதிர்பார்த்து பழகவே மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, நீ என்கிட்ட ரியலாக பாசம் காட்டு, நீ என்னை புரிதலுடன் ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கன்னி ராசியில் தான் சுக்கிரன் என்ன பண்ணுறான்னா வலிமை இழக்கிறார். இந்த சுக்கிரன் தான் என்ன பண்ணணும், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் எதிர்பார்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பல ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைஞ்சிடும். ஸோ கன்னிராசிக்காரங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன காரணம் என்னென்னா, இவன் கூட இருந்தால் நம்ம கவலைப்பட தேவையில்லை, இந்த பொண்ணு கூட இருந்தால் நம்ம வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இவங்களை சுற்றி குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு அல்லது 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய மனவலி, மனவேதனை, அதாவது நம்ம கடகராசிக்காரங்க சொன்னோம் பார்த்தீங்களா, மனவேதனையோ மன வலியவோ வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க. சொன்ன எங்கே இவன் கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு தன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு கூட சொல்லாமல் அவங்க கஷ்டப்படுத்தினா படுத்திட்டு போகிறாங்க, நம்ம மனசார ஃபீல் பண்ணிக்கிறோம்னு இயல்பாக இயங்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது இவங்க இயல்பாகவே தன்னுடைய கணவனாக இருக்கட்டும், அந்த மனைவியாக இருக்கட்டும் அழகாக இருக்கணும். நம்ம சாதாரண சட்டை போட்டால் கூட பரவாயில்ல, நம்மளுடைய பார்ட்னர் மினுமின்னு சட்டை போட்டு வரணும். அவர் அப்படியே ஒரு கையில் ஒரு தங்கம் மோதிரம் போட்டுக்கணும், கழுத்தில் செயின் போட்டுக்கணும், நம்ம வெறும் கயிறை கூட போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி பெண்கள். அதே ஆணாக இருந்தால் தான் மனைவி தனக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை சூப்பராக போட்டுக்கட்டும், அவங்க விருப்பப்பட்ட ஸ்டைலில் அவங்க இருந்துக்கட்டும். ஆனால் நம்ம சாதாரண ஒரு வேலையை முடிச்சுட்டு போட்டிருக்க ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம போட்டுட்டு நம்ம வேலை போவோம், நம்ம வெளியே போவோம், எங்கேயாவது வேலை பார்க்க போவோம். ஆனால் நம்ம மனைவி ஒரு பட்டு கூட ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டக்கூடாதுன்னு தன்னோட உழைப்பை, அதாவது வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி தான் உழைச்சி அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் கிட்டத்தட்ட பல கன்னிராசி அன்பர்களுக்கு நீ எதற்கும் சரியில்லை, நீ இப்படித்தான், நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, நான் அழகாக இருக்கேன் பார்த்தியா, நான் அறிவாக இருக்கேன் பார்த்தியா, ஒன்றை இது இருக்கா அப்படி கேட்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு அழுத்தமான சூழ்நிலையை கன்னிராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக ஏற்படுது. ஓகே சார், இப்போ கன்னி ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்? கன்னிராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க திருமணம் முடித்தா சூப்பராக இருக்கும், திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை திருமணம் முடித்தாலும் கொஞ்சம் கேட்சிங்காக இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க அவங்களோட லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த லாக் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ரிஷப ராசிக்காரங்களை திருமணம் முடித்தாங்கன்னா திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களை திருமணம் முடித்தாலுமே
அவங்க லைஃப் ஓரளவுக்கு ஒரு செட்டில்டு, ஓகே நான் எதிர்பார்த்தேன், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க அப்படியே அணைச்சி கூட்டு போவாங்க. வாங்க செல்லம் போகலாம் அப்படின்னு ஒரு அணைச்சி கூட்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய புரிதல் அன்பு ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். கண்டிப்பாக சார். இப்போ கன்னி ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், காதல் வலையில் மட்டும் சிக்கிடக்கூடாதுன்னா எந்தெந்த ராசிகள்? கன்னிராசிக்காரங்க எல்லாத்தையுமே போய் சிக்கிறாங்க. பொதுவாகவே காதலில் கன்னிராசிக்காரங்க சிக்கலைன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அப்போ எப்படி லாக் ஆகிறாங்க? மேக்ஸிமம் ராசியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டு யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா காதலில் யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா நம்முடைய கும்பராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நிதானமான ஒரு அன்பு வச்சுக்கணும். லிமிட்டை தாண்டி போகும்போது கும்பராசிக்காரங்க சட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஸோ இவங்க லாக் ஆகிடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அடுத்து மேசராசிக்காரங்கிட்ட காதல் அப்படின்னு வந்தால் ஒரு பக்கம் 2 பக்கம் காலை வச்சு நிற்கணும். நீ கொஞ்சம் கோவப்பட்டால் நான் எஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த தாட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க போய் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க கோபத்தின் தன்மையை வெளிப்படுத்துவாங்க. இவங்க சைலண்டாக பொறுமையாக நிதானமாக இவங்க அவங்கள்ட்ட சொல்ல நினைப்பாங்க. ஒரு செயல்பாடோ எதோ விஷயமானா சரி, இது போகலாமா இது பண்ணலாமா, அவங்க பட்டுன்னு ஒரு டென்ஷனில் இருந்தாங்கன்னா அவங்க காட்டுற கோபத்தின் தன்மை வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஒரு கருத்து வேறு வந்துட்டால் மிகப்பெரிய லாக் ஆவாங்க. ஸோ இவங்கெல்லாம் காதல் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ கன்னிராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடலாம்? கன்னிராசி என்பவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் மேபி பிரச்சனை இருக்குது அல்லது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, இந்த 2 ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை கல்யாணம் முடிக்க போகிறாங்க தன்னுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடு அவங்க போய் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்குள்ளே அவங்க போவாங்க. இப்போ கன்னி ராசி என்பவர்களுக்கு பார்த்தோம். இதில் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் நல்லது வேணும். தான்கிட்ட வந்து அதாவது இவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கீங்களா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, ஒரு சும்மா ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டால் மட்டும் போதும். இவங்க ஆட்டோமேட்டிக்காக நினைப்பாங்கன்னா நம்மளை பற்றி விசாரிக்காங்க, அப்போ அவங்க நல்லா இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவினா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்காமல் அவங்க யார் என்ன அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க, நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நைட்டு 1 மணினாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பரந்த மனசுடன் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு இயக்கம் நம்முடைய கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். ஸோ அதே போல் இவங்க மிகப்பெரிய கைராசிக்காரங்க. இவங்க யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி, ஒரு கடையை திறந்து வைக்கிறாங்க, இல்லை ஒரு கூட்டமே இல்லை ஆளே இல்லாத கடையாக இருந்தாலும் நம்ம அஸ்த நட்சத்திரக்காரங்க போய் உட்காந்து அந்த கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்றாங்க இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. என்னடா அது நம்ம வரும்போதாலும் நீ மாதிரி கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு, இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கைராசிக்கு பேர் போனோம். இவங்க ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னா நம்ம அஸ்த நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகிடும். கிரகங்கள் அதுக்கு வலிமையாக இருக்கும், அஸ்த நட்சத்திரம் அதுக்கு துணையாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ கன்னிராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவு ஒற்றுமைக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? கன்னிராசி என்பவர்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% கொடுக்கலாம். நிச்சயமாங்க சார். கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.